மருமகளே, எப்பமா வருவாரு? இன்னும் டாக்டர் காணோமே. வந்துட்டு இருக்காரு மாமா. வந்துருவாரு. மாயா, நான் வேணா அவர் போய் கூட்டிட்டு வரட்டுமா? இல்ல சித்தப்பா, வந்துட்டு இருக்காருன்னு தான் டாக்டர் சொன்னாரு. வந்துருவாரு. ம், சரி மாயா. பாட்டி கொஞ்சம் வாங்கல. கண்ணு, என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்ன சொல்லு? ஏன்டா பதட்டமா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமா பாட்டி, அந்த பல்மனாலஜிஸ்ட் டாக்டர் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. என்ன ஆனார்னே தெரியல. யாரு? ஏதோ ஒரு முக்கியமான டாக்டர் வருவான்னு சொன்னியா? அவரா? ஆமா பாட்டி, அவர்தான். ஏமா, அவர் வந்தாதானே ரகுராம உயிர் பழைக்க முடியும்னு சொன்னாங்க. இப்ப என்ன பண்றது? சீனும் கதிரும் தேடி போயிருக்காங்க. அது வரைக்கும் இந்த விஷயம் பெரியம்மாவுக்கு தெரியக்கூடாது. அவங்க ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. இது தெரிஞ்சா கண்டிப்பா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அப்புறம் அவங்க ஹெல்த்துக்கு ஏதாவது ஆயிடும். இப்ப என்னமா பண்றது? கொஞ்ச நேரத்துக்கு பெரியம்மா இங்க இருக்க கூடாது. ஆமா, புருஷன் இங்க இப்படி இருக்கும்போது பொண்டாட்டி எப்படி அவனை விட்டுட்டு போவா? பெரியப்பாவுக்காக ஏதாவது வேண்டுதல் பண்ணலாமே. கண்டிப்பா பெரியம்மா பண்ணுவாங்க. நீங்க சொல்லுங்களேன் பாட்டி. நீ சொல்றதும் சரிதான் கண்ணு. நெசமாவே இந்த நேரத்துல ஒரு வேண்டுதல் பண்ணா ரொம்ப நல்லதுதான். நீ விடுறா, நான் பாத்துக்கிறேன். சரி பாட்டி, வாங்க போலாம். ஜானகி, இப்படியே இருந்தா எப்படிம்மா? ரகுராம மனசுக்கு அவனுக்கு எதுவும் ஆகாது. நல்லவங்க எல்லாம் தோத்து போயிடுவாங்கன்னா எதுக்கு இந்த கோயிலு குளம் சாமி எல்லாம் இருக்கு? நீ வா, நாம போய் அந்த சாமி கிட்டயே முறையிடுவோம். வா போலாம். அத்தை, அண்ணனுக்கு இப்படி இருக்கு. இந்த நேரத்துல அண்ணி அவர் கூட தானே இருக்கணும். அவங்கள எதுக்கு நீங்க கூட்டிட்டு போறீங்க? என்னடி நீ எனக்கு சொல்லி தரியா? இத பார், புருஷனுக்காக பொண்டாட்டி தான் அந்த ஆத்தா கிட்ட போய் வேண்டணும். நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு. ஜானகி, நான் சொல்றத கேளுமா. பக்கத்துல இருக்கிற ஆதிபராசக்தி கோயிலுக்கு போவோம்.